வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாரி டு தனுஷை தான் நான் டிராயிங் பண்ணியிருக்கிறேன். அதான் நீங்க பார்க்க போறோம். அதாவது இந்த இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எப்படி வந்து டிராயிங் பண்ணணும் அதுதான் நான் பண்ணியிருக்கேன். இதுல நான் ஷேடிங் வந்து வீடியோ நான் போடல. டிராயிங் எப்படி பண்ணிருக்கணும் ஸ்கெட்ச் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இதே நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதுக்கு அடுத்த வீடியோவே நான் வந்து அதோட ஷேடிங் வந்து நான் போடுறேன். அதையும் பாருங்க. இந்த வீடியோ முதல்ல கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இதுல என்னென்ன மெட்டீரியலா யூஸ் பண்ணிருக்கணும் அதையும் நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க வாங்கிக்கலாம். இதே என்னோட வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நான் வந்து நிறைய போட்டிருக்கிறேன். அதுல கூட இதே மாதிரி எப்படிலாம் டிராயிங் பண்ணணும்ன்றதுனா நான் தெளிவா போட்டிருக்கிறேன். எப்படி ஷார்ட் பண்ணணும், எப்படி பிளண்டர் டூல் பண்ணணும், எப்படி மொபைல் பார்த்து வரையணும்னு எல்லாத்தையும் நான் போட்டிருக்கிறேன். அது கூட நீங்க போய் பாத்துக்கலாம். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து சரியா சொல்லி தரல அப்படின்ட்டு. நான் வந்து மாஸ்டர் கிடையாது. நான் வந்து இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எப்படி டிராயிங் வரைகிறேன்றதை மட்டும் தான் நான் வந்து இதுல போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் வந்து A4 பேப்பர், ஹெச்பி பென்சில், ஷார்பினார், எரேசர், ஸ்கேல், அப்புறம் எதை நான் வரைய போகணுமோ அந்த மாடல் பிக்சரோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அதோட ஜெராக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் வந்து கிரிட் மெத்தடாக நம்ம வரைய போகிற பேப்பரில் நான் அந்த கிரிட் மெத்தட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வரைய போகிற ஃபோட்டோ இல்லைனா அதோட ஜெராக்ஸ் அதுலேயும் நம்ம கிரிட் மெத்தடாக யூஸ் பண்ணி போட்டுக்கணும். இது ஸ்டெப் 3 என்னென்னா நான் வந்து அதை வச்சு டிராயிங் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டெப் 3. இது லாஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஷேடிங் பண்ணுறது. இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இன்றைக்கி இதில் வந்து ஃபுல்லும் அவுட்லைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து நம்ம வரைய போகிற அந்த A4 பேப்பரில் நான் கிரிட் மெத்தடாக நான் வந்து கோடு போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஜெராக்ஸ் பேப்பர்களை நான் போட்டுக்கிறேன். ஜெராக்ஸ் பேப்பரு பிரிண்ட் எடுத்து போட்டுக்கலாம். அப்படி ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுத்து போட முடியாதவங்க நீங்கள் வந்து ஃபோன்லேயே கிரிட் ஆப் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நான் வந்து வச்சுருக்கிறேன். அது வந்து கிரிட் மெத்தடில் நான் வந்து ஃபோனில் ஆப் யூஸ் பண்ணி நான் கிரிட் மெத்தடாக போட்டிருக்கேன். அதனால் இப்போ வந்து நான் ஸ்டெப் 1 பண்ணுறேன். இது வந்து பேப்பரில் A4 பேப்பரில் ஃபுல்லும் நான் வந்து ஹெச்பி பென்சில், அதாவது சாதாரண நம்ம நட்ராஜா பென்சிலை வச்சு ஸ்கேல் வச்சு நான் கிரிட் மெத்தடாக நான் கோடு போட்டுட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து டிராயிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவே நான் வந்து இதை எப்படி ஷேடிங் பண்ணான்ட்டு நான் போடுறேன். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லும் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுவேன்ட்டு தான் போட்டிருக்கேன். நான் வந்து எப்பயும் இந்த மாதிரி தான் அதிகபட்சம் நான் வந்து நேராக அவுட்லைன் போடாமல் இந்த மாதிரி தான் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து அவுட்லைன்லாம் போட்டு அதை லைட்டாக நான் போடுவேன். அதனால் வந்து வீடியோவில் தெரியாது. மேலே 1 2 3 போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப லைட்டாக நான் போடுவேன். இந்த வீடியோவில் நான் ஸ்பெஷலாக வந்து நான் டார்க் ஏற்றி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டெப் 2 அதான் என்னென்னா ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கிறோம். ஜெராக்ஸ் வச்சுருந்திங்கன்னா அந்த ஜெராக்ஸை கூட நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். இது ஸ்டெப் 2. இப்போ நான் வந்து ஸ்டெப் 3 அதாவது நான் வச்சுருக்க அந்த ஃபோட்டோவோ இல்லைனா ஜெராக்ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதேபடி ஸ்கெட்ச் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு பாக்ஸில் எந்தெந்த இடத்துல எந்தெந்தெல்லாம் வருதோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்ம போடணும். இது நான் ஏன் அழுத்தி போடுறேன்னா உங்களுக்கு டிராயிங் தெரியணுன்றனால நான் அழுத்தி போடுறேன். நான் மற்றபடி லைட்டாக தான் நான் ஸ்கெட்ச் பண்ணியிருப்பேன். நான் பண்ணியிருக்கிறது எனக்கே லைட்டாக தான் தெரியும். அப்போ தான் நம்ம வந்து ஷேடிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி வருமோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பிரிண்ட் அவுட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்க அதில் அந்த பாக்ஸ் ஷேப்லாம் போட்டு பிரிண்ட் அவுட்டை வச்சு கம்பேர் பண்ணி வரையலாம். அதனால் இந்த ஃபோட்டோ காட்டுறேன். இல்லைனா நீங்கள் மொபைலில் கூட கிரிட் ஆப் யூஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸு நம்ம கரெக்டாக கணக்கு வச்சு போடணும். பாக்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே வந்து தலை வருது, கழுத்து வருதுன்ட்டு ஒவ்வொரு இதுவும் மெஷர் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக டிஸ்டன்ஸ்லாம் வரும். இல்லைனா நம்ம யாரை வரைகிறோன்ட்டு சரியாக தெரியாது. ஏர்லாம் நான் ஃபுல்லும் இப்போ 6B பென்சில் வச்சு டார்க்காக நான் உங்களுக்கு தெரியணுன்றனால வரைகிறேன். இதை வந்து லைட்டாக தான் நீங்கள் வரையணும். அந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது உள்ள எல்லா ஸ்கெட்சுமே நீங்கள் லைட்டாக தான் ட்ராயிங் பண்ணணும். நான் எதுக்கு டார்க்காக போடுறேன்னா உங்களுக்கு தெரியணுன்றனால டார்க்காக போட்டிருக்கேன். இது நான் எப்படி எவ்வளோ நேரம் வரைவேன்ற அந்த ரியல் டைம் வீடியோ தான் போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஃபோட்டோ வந்து ஜெராக்ஸுக்காண்டி வச்சுருக்கிறேன். ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துனீங்கன்னா அது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜெராக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பாக்ஸ் போட்டு அதே மெஷர் பண்ணி நீங்கள் வரையலாம். அப்படி ஜெராக்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் கிரிட் ஆப்பு. கிரிட் ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கனாலே கிரிட் ஆப் வரும், நிறைய ஆப்ஸ் வரும் கிரிட்டு. அதில் எதுனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த பாக்ஸுக்கு எதில் வந்து எங்கெங்கே முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து முடிச்சிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லுமே ஸ்கெட்ச் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் இந்த டிராயிங்கை எப்படி நான் ஷேடிங் பண்ணணும் அதை அப்படியே தான் நான் பண்ணுறேன். இந்த டிராயிங் நம்ம முடிக்கும் போது ஸ்கெட்சிங்கில் நமக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியாது நம்ம யாரை வரைஞ்சிருக்கோன்ட்டு.
நம்ம ஷேடிங் பண்ணி முடிச்சாதான் நம்ம யாரை வரைஞ்சிருக்கோன்னு கரெக்டாக தெரியும். அது வரையும் லைட்டாக தான் தெரியும் நம்ம யாரை வரைஞ்சிருக்கோன்ட்டு. அதனால் சரியாக வரலன்ட்டு யாரும் விட்டுறாதீங்க ட்ராயிங்கை. தொடர்ந்து கண்டினியூவாக இது வந்து எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வந்து இதை ட்ராயிங் பண்ணேன். இடையில கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு இடத்துக்கும் மெல்லமாக நம்ம போட்டால் தான் நம்ம வந்து அவங்கள வரைகிற மாதிரி தெரியும். அதனால் இல்லைனா வேறு யாரையாச்சும் வரைகிற மாதிரி தெரிஞ்சிடும். இது வந்து ஃபோட்டோ வச்சு தான் நான் எப்பயுமே செல்லில் ஃபோட்டோ வச்சு தான் வரைவேன். இது உங்களுக்கு தெரியுன்றனால ஜெராக்ஸும் எடுத்து காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ஒரு 14K வந்துச்சு. அதனால தான் அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன். இது வந்து நீங்கள் முதல்ல இப்போ கடைசி வரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா புரியும் எவ்வளோ நான் ஸ்லோவாக வரைஞ்சிருக்கிறேன்ட்டு. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வரைஞ்சிருக்கிறேன் இதில். அதாவது ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பொறுமையாக கரெக்டாக வச்சு வரைஞ்சால் தான் நமக்கு அந்த இது நம்ம யாரை வரையுமோ அவங்களுக்கு கிடைக்கும். இது யார் வேணாலும் இந்த ட்ராயிங் இதே மாதிரி பண்ணலாம். நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே கரெக்டாக இருக்கும். நம்ம மெஷர் பண்ணுறது கரெக்டாக மெஷர் பண்ணாமல் தப்பாக போட்டுட்டா நமக்கு சரியாக வராது. அதாவது ஃபோனில் 1 சென்டிமீட்டரில் கம்மியாக இருக்கும். 2 சென்டிமீட்ரு பாக்ஸ் வச்சுருந்துச்சுன்னா நம்ம A4 பேப்பரில் கொஞ்சம் பெருசாக வரையும் போது 4 சென்டிமீட்டரில் வச்சுக்கணும். அதாவது நம்ம வரைய போகிற அந்த பாக்ஸு ஷேப் அந்த இது பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அத்தனை பாக்ஸ் வந்துடணும். இதில் வந்து நான் ABCDன்ட்டு லெஃப்ட் சைடில் போட்டிருக்கிறேன். ABCDலேருந்து கரெக்டாக G வரையும் போட்டிருப்பேன். மேலே வந்து 1 2 3 4 5 6 வரையும் நான் பாக்ஸ் போட்டிருக்கிறேன். அதே இது எத்தனை பாக்ஸ் போட்டிருக்கணும் அதே அளவு தான் ஃபோட்டோலேயும் இருக்கும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் வாய் எங்கே வருதோ அதை நான் வரைஞ்சிட்ருக்கேன். வாய் கீழே வந்து கரெக்டாக அந்த Dலேருந்து ஆரம்பித்து வருது பாக்ஸு. கீழேருந்து ரைட் சைட்லேருந்து வர பாக்ஸும் மேலேருந்து வர அந்த 2த்தையும் வச்சு கம்பேர் பண்ணி போடணும். ஃபோட்டோவில் வச்சுருக்கிறனால நான் வந்து கையை வச்சு ஜூம் பண்ணிக்கிறேன். மற்றபடி நீங்கள் ஜெராக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் கூட வச்சு கரெக்டாக கம்பேர் பண்ணி வரையலாம். கரெக்டாக அவங்கள வரையணுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஜெராக்ஸ் எடுத்து கூட நீங்கள் வரையலாம். ஜெராக்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ கூட இந்த மாதிரி கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பாக்ஸ் சைஸு மாறாமல் கரெக்டாக போட்டுறணும். இப்போ நான் வந்து தாடிக்கு கிட்டே வரைஞ்சிட்ருக்கிறேன். கரெக்டாக அந்த கிருதாலேருந்து காது எங்கேருந்து எந்த பாக்ஸ் கிட்டே வந்து வளையும்ன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். நம்ம எதாவது தப்பாக போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி தப்பாக நம்ம அழைச்சிக்கலாம். லைட்டாக வரைஞ்சிங்கன்னா அழைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் கேமராவில் தெரியணுன்ட்டு வரைகிறேன். இதுக்கு முன்னாடி என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணுற வீடியோ நான் அவ்வளோவா போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா லைட்டாக தான் நான் ஸ்கெட்ச் பண்ணியிருப்பேன். அது என் கேமராவில் தெரியாதனால நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன். நான் கேமராலாம் வச்சுல ஃபோன் கேமரா தான் வச்சுருக்கேன். அதனால் ஃபோன் கேமராவில் நான் பண்ணுற அந்த லைட் ஸ்கெட்ச் வந்து விழாது, தெரியாது அந்தளவுக்கு. அதனால் கொஞ்சம் டார்க்காக நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கு அடுத்து நான் இதே இதை நான் ஷேர் பண்ணி காட்டியிருப்பேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவே நான் போடுறேன். அதை பாருங்கள். இப்போ நான் வந்து கடைசியாக நான் ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது அவுட்லைனுக்காண்டி இப்போ நான் வந்து டார்க்காக நான் கோடு போடுறேன். அவுட்லைன் நம்பருக்கு இருந்தால் தான் நமக்கு ட்ராயிங் பக்காவாக தெரியும். அதனால் இப்போ நான் வந்து அவுட்லைனுக்கு கோடு போட்டுட்ருக்கேன். இது கிரிட் மெத்தட் ஃபுல்லுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். நார்மலாக ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு தெரியாது நம்ம யாரை வரைஞ்சிருக்கோன்ட்டு. கடைசியாக இப்போ நான் வந்து ஷேட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் ஷேடிங் பண்ணது. இப்போ தான் தெரியும் நம்ம யாரை கரெக்டாக வரைஞ்சிருக்கோன்ட்டு. நான் ஷேடிங் பண்ண இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவே நான் ஃபுல்லாக போடுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக நான் வந்து ஷேடிங் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதே மாதிரி வந்து நான் ஷேடிங் எப்படி பண்ணுன்றதை டீட்டெயிலாக போடுறேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியலன்னா வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்துருக்கேன், அதில் கூட நீங்கள் எனக்கு கேட்கலாம். இதே உங்களுக்கு ஏதாவது ட்ராயிங் வரைஞ்சி தரனாலும் நீங்கள் வந்து மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வரைஞ்சி தரேன். இதே ஏதாவது பர்சனலாக ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த மீடியாவில் வேணால் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். அப்புறம் அந்த வீடியோவில் 4 சைட் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.